இது ஒன்று சொல்கிறேன், லேபில் உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸு சிஸ்டம்லேயே தான் இருக்கும். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். கேரட்ஸ் கமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், இல்லாட்டி சிஎம்பிடி கமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். எங்கே இருக்கு? அந்த சரி சரி. அதுக்கு டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ரைட்டு டன். இந்த ஒரு நிமிஷம் சிஸ்டமில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு டைம் ஒன்று டைம் பார்ப்போம். ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இது நான் டைம் தானே மாற்றுறேன். இல்லைடா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவேன், ஸ்லோ மோஷன் போட்டு பாரு, அவ்வளோதான். இது வெப்புக்குள்ளே போதும், இது வேண்டாம். இந்த இதான் என்ன மாதம் ஏப்ரல் மாதத்தில் கரெக்ட் டைம் டேட் தான் வைக்கணுமா? கரெக்டானே. ரீஸ்டார்ட் பூத் ஆகுதுப்பா. இனியமாக வீடியோ எடுப்பேன். கண்டினியூஸாக இருக்கட்டும். ஒன்றுமே தெரியாது. இவன் இந்த லூசு பேர் நம்பினா இவன் ஆஃப் பண்ணுவான், திரும்ப ஆன் பண்ணி இருக்கவே மாட்டான். இப்போ உங்களுக்கு ரெக்கார்டை தான் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் எப்படி எப்படி வருது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இப்படி வருதுன்னு பாருங்க. At 3 PM snacks will be provided for all students at ground floor. இது ரெட் ஹேட்டில் மட்டும் இதாகும். கைஸ் யூசர் நேம் வந்து ரூட், பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு தான். பி கேபிட்டல் அப்படிலாம் கிடையாது. PASSWARD. சன் டிவி செய்திகளுக்காக அரவிந்த கண்ணன். கிட்டத்தட்ட எத்தனை லேப் முடிஞ்சிருக்கு? ஸ்ரீஹரி எத்தனை மாதம் ஆச்சு? ரெகுலர் செக்கப்லாம் போறியாலா? 4 மாதம் ஆகுது. 4x4 எத்தனை? 16 லேபு, 17 லேபு. அது நிறைய லேப் நடக்குது இப்போ. ஆனால் அந்த 17 நாள் என்ன இங்கே உட்கார விடலை யாருமே. ஓ, அப்போ உனக்கு தேவைப்படலை. தேவைப்படலை இல்லை, உட்கார விடலை. அவ்வளோ தேவைப்படலை. நெக்ஸ்ட் மண்டே முடிக்காம இருந்தோம். அதான் பிரச்சனை. ஒன்று சும்மா பாரு. ஏன்னா நம்ம எழுதி கட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்புறம் வந்துட்டு என்ன பச்சை பச்சையாக கூட வருது வீடியோவில், அப்படி வரவே இல்லையே, அப்போ தப்பு பண்ணுறோம். அப்படி இருக்கு. அன்கட் யூடியூப்பில் போட்டு லிங்காக போஸ்ட் பண்ணிடுவேன், எல்லோரும் பார்த்துக்கோங்க. சரியா? யூஸ் சேர்த்து விடணும் எல்லோரும். நான் ஏன்டா பார்க்கணும்? தெரிஞ்சவன் ஏன்டா பார்க்க போகிறேன்? அப்புறம் பாஸ் இவ்வளோ வீடியோ எடுக்காங்க, கடைசி பாஸ் பண்ணும்போது வரணும். நாட் எனஃப் ஸ்பேஸ்ன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகும். ஸ்டோரேஜ் இருக்கா போய் கையில் விஎல்எஸ்ஐ கொஸ்டின் செட் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்தோடனே வந்து அதுதான் ஓப்பன் ஆகும், அதுக்கடுத்து இதை ஓப்பன் பண்ணணும். அப்படி தானே பாய்? அது சொல்லியிருக்கேன். நேயர்களுக்காக சொல்லுங்கள். நேயர்கள் பூர்த்தி இருக்குது. கேட்டன்ஸ் லாகின் ஆகிட்டு இருக்கு.
உனக்கு செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு பேட்ச் தானே நீங்கள் 2 பேரும். ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ரூட்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நீயும் இவனும் ஏன் பேட்ச் அப்புறம் பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணுங்கள். கேடன்ஸ் கமெண்ட் ஒத்துடா. ஓகே கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு ஒன்றுலாம் எய்தர் இந்த டெர்மினலை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு சிஸ்டமில் டெர்மினல் இல்லைன்னா ரைட் கிளிக் கொடுங்க, ஓப்பன் டெர்மினல் இருக்கும். அதை ஓகே உன் கிட்ட வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் கேட்பேன். அது இது கமெண்ட்ஸில் போய் ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ண வேண்டியதான். என்ட்ரை உங்களுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக பேச பண்ணக்கூடாதா? சாக்ஸை போட்டு தான் சூப் போடணும். சூப்போட சாக்ஸை வச்சுட்டு போடணும். அப்லோட கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிடணும்னா இருக்கான்னு பார்க்கேன். ஏதாவது பேசிடலாம். வீடியோ எடுத்துகிட்டு அதான் பேசாமல் இருக்கேன். சோர்ஸு மவுண்ட்டு உனக்கு தரலாம். அங்கே கீழே வந்து கமெண்ட் லைன் மாதிரி ஒன்று வருது இல்லை, காப்பி பேஸ்ட் பண்ணால் எப்படி ஆகும் சொல்லு மொத்தமாக. அதான் நான் கேட்டேன். சாக்ஸை போட்டு நான் இன்னும் பழமாக ஒன்று கேட்கலான்னு இருக்கேன், அதை கேட்க முடியாது. இந்த ஜி எடிட் வரும். ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கிறது வரும். ஓகே இந்த ஜி எடிட் வரும். நின்றுங்கடா. ஜி எடிட் வரும்போது இந்த இடத்துல உள்ள உங்கள் நேமு நீங்கள் என்ன நேம் வைக்கணுமோ அந்த நேமுக்கு வச்சுக்கோங்க. ஜி எடிட் ஏஎல்யூன்னு இருக்கும்டா. அந்த ஏஎல்யூக்கு பதிலாக உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த இது வச்சுக்கோங்க. ஏஎல்யூக்கு பதிலாக ஹாஃப் ஆட்ரு ஃபுல் ஆட்ரு ஃபைல் நேம் என்ன வேணுமே வச்சுக்கோங்க. இப்போ ஹாஃப் ஆட்ரு இருக்குது, அதனால ஹாஃப் ஆட்ரு கொடுக்குறேன். இந்த இடம் இது எங்கே இருக்கும்? அது உனக்கு தேவையில்லை. ஏஎல்யூ தான் ஏஎல்யூவை மாற்றி உனக்கு தேவையான ஃபைல் நேம் வச்சுக்கோ. ரைட்டு. இதுக்கு ஹாஃப் ஆட்ரு ஆல்ரெடி கோடு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்கள் கோட் அடிக்கிற மாதிரி இருக்கும். கோட் அடிச்சு இதுக்கு வந்துருமா? ஆமாம் அது கொடுக்கும். இதுக்கு வந்துடும். கோட் அடிச்சு சேவ் மட்டும் கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்துடணும். சேவ் கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தா இது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து கோட் மட்டும் அடிக்கணும். சேவ் இங்கே கோட் அடிச்சுட்டு சேவ் கொடுத்துட்டு திரும்ப கமெண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஜி எடிட்டுக்கு அடுத்து உள்ள கமெண்ட்டை வரிசையை போட்டு வேண்டியதான். ஜி எடிட் என்சிவி லாகில் போய் திரும்ப அந்த ஏலியோ மாற்றணும். என்சிவி லாக்லேயும் ஒரு ஏலியோ இருக்கும். அந்த இதை அவங்க ஏஎல்னு வர இடத்துல மட்டும் நம்ம மாற்றணும். அதை திரும்ப இதுக்கு கொடுக்கணும். அது ரன் ஆகும். எப்படி ஏஎல் இடத்துல இந்த இடத்துல போட்டால் என்ன கொடுத்தா? ஹாஃப் ஆட்ரு போட்டேன். அது கடைசி டாட் வின் தான் சேவ் பண்ணுவோமா? ஆமாம் ஏஎல் இடத்துல ஹாஃப் ஆர்டர் அந்த இந்த இடத்துல டாட் வின்னு தான் இருக்கும். டாட் வி எதுவுமே பண்ண வேண்டாம். ஏலியூவை மாற்றிட்டு உனக்கு ஹாஃப் ஆர்டர். அதுக்கடுத்து ஐரன் கொடுக்கணும். ஐரன்னு ஒரு கமெண்ட் இருக்கும். எங்கே இருக்குது அந்த ஐரன்? அந்த இதை கொடுத்துட்டு அந்த இடத்துலையும் ஏலியூக்கு பதிலாக உங்களோட மாடல் நேமை போட்டு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தா ஒன்று நடக்கும். அது என்ன நடக்கும் நேர்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். செருப்பு இப்படி ஒரு இது ஓப்பன் ஆகும். இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் ஆகுறது. எஸ் மேம் ஓப்பன் ஆகி இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து இது போகலாம். ஆர்சி இந்த இதிலேருந்து போகலாம். என்ட்ரு டெக்ஸ்ட் பேஸ்ட் என்ட்ரு இந்த புதுசாக ஓப்பன் ஆன விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐரன் கொடுக்கும்போது ஒரு 2 விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த 2 விண்டோ க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஆர்சி ஜியூஐன்னு போடும்போது இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. என்னது ஆர்சி? அது அதுலேயே இருக்கும் ராசா. இந்த இது கொடுக்கும்போது இது அதுக்கடுத்து இந்த இதை வரிசையாக நீங்கள் போட்டே வரலாம். இப்போ ஸ்டோரேஜ் இல்லைன்னு பார்ப்பாது. இந்த 3 இதை வரிசையாக போட்டுடலாம். ஓகே இப்போ இந்த இடத்துல ரீடு HTL.vன்னு இருக்கா? இந்த இதை போடும்போது மட்டும் அந்த டேஷ் இருக்குது தெரியுதா? டாட்டுக்கு முன்னாடி அந்த டேஷோட இடத்துல உங்களோட டைட்டில் போடணும். ஓ டேஷ் உள்ள இடத்துலையா? ரைட்.
அந்த இதை போடணும். ஆ போட்டு என்டர் போடணும். அந்த டேஷ் எடுத்து விட்டு அந்த இப்போ எலாபரேட்டுன்னு இருக்கா, ஆ இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டில் இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்மள ஒரு விண்டோ, அந்த விண்டோ ஓப்பன் அந்த பண்ணி ஹாஃப் வச்சுட்டு ஆடர்லாம் சேவ் பண்ணணும். ஆடுன்னு நினச்சி வைக்கணும். அந்த இதை போட்டு பேக்ரவுண்டில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எலாபரேட் கொடுங்க. ஓ பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது இதில் ஆல்ரெடி ஓப்பனில் தானே இருக்கும். ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கும். இந்த இதில் இந்த கேடன்ஸ்க்கு முன்னாடி ஓப்பனில் இருக்கணும். ஓகே ஓகே. அப்படி இருந்து எலாபரேட் கொடுக்கணும், டக்குன்னு வந்துடும். ஓகே. அதுக்கடுத்து ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணோம். இதுக்கடுத்து ஒரு கமெண்ட் மட்டும் கொடுப்போம். இந்த கமெண்ட்டு கொடுக்கணுமா என்னென்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ரிப்போர்ட்டு ஐஃபோன் வச்சுன்னு போடுவோம். இது கொடுப்போம், இந்த மாதிரி வரும். எல்லாத்துக்குமே ஐஃபோன் வச்சுக்கலாம். அது ஒரு வாட்டி கொடுத்துட்டு அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற கமெண்ட் காப்பி பேஸ்ட் பண்ண போதும். ரிப்போர்ட் ஏரியா இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டோட இதையும் காட்டும், என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குன்ட்டு. ரிப்போர்ட்டு கொடுக்கறதுக்கு அது தயாராகுங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். மிச்சம் 3 ரிப்போர்ட்டு, இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அது போக இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அவ்வளோதான். வேறு நாங்கள் ஒரு தானே ஒருத்தர் செஞ்சு பார்ப்போமா? நோட் செஞ்சு பார்ப்போம். கிளம்பலாம்ல. சீக்வன்சியல் மார்க் 13 தான் போட்டு பார்த்தேன், வேறு எதுவும் போட்டு பார்க்கலையே. உங்களுக்கு செஞ்சு பார்க்கணுன்னா செஞ்சு பாருங்கள்.